Welcome to Chuti Cootie Stories! காட்டின் மையப்பகுதியில் அனைவரும் எதிர்நோக்கிய ஒரு இரவு இருந்தது. பெரிய மின்மினி பூச்சி விழா. அந்த மாயாஜால மாலையில் ஆயிரக்கணக்கான ஒளிரும் மின்மினி பூச்சிகள் வானத்தை நிரப்பி நட்சத்திரங்கள் இறங்கி வருவது போல மரங்களை ஒளியால் வரைந்தன. ஆனால் இந்த ஆண்டு ஏதோ தவறு நடந்தது. சூரியன் மறைந்தது, சந்திரன் உதயமானது, காட்டு விலங்குகள் காத்திருந்தன. ஆனாலும் வானம் இருட்டாகவே இருந்தது. மின்மினி பூச்சிகள் எங்கே? மீர்கேட் கிசுகிசுத்தது. ஒரு பாறைக்கு பின்னால் இருந்து பதட்டத்துடன் எட்டி பார்த்தது. ஒருவேளை அவர்கள் அதிகமாக தூங்கியிருக்கலாம் என்று ரக்கூன் சிரித்துக் கொண்டே சொன்னது. அல்லது நாம் இல்லாமல் அவர்கள் ஒரு ரகசிய விருந்தை நடத்துகிறார்களோ? மீர்கேட் முகம் சுளித்தது. இது தீவிரமானது. அவர்கள் இல்லாமல் திருவிழா நடக்காது. என்ன நடக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே அந்த சாத்தியமற்ற ஜோடி காட்டுக்குள் புறப்பட்டது. ஒன்று சிறியது மற்றும் துள்ளி குதிப்பது, மற்றொன்று குறும்பு மற்றும் புத்திசாலி. அவர்கள் உயரமான புற்களில், ஆற்றங்கரையில் கிளிகள் வழக்கமாக பேசிக்கொள்ளும் பெரிய மாமரத்தின் அடியில் கூட தேடினர். ஒன்றுமில்லை. பின்னர் ஒரு பாறை மலைச்சரிவுக்கு அருகில் மீர்கேட்டின் கூர்மையான கண்களில் ஒரு மெல்லிய ஒளி பதிந்தது. பாரு, ரக்கூன், ஒளி! அவர்கள் ஒளியை பின்தொடர்ந்து ஒரு மறைந்த குகைக்குள் சென்றனர். உள்ளே சுவர்கள் விசித்திரமான படிகங்களால் மின்னின. ஒவ்வொன்றும் ஒரு சிறிய மின்மினி பூச்சியை உள்ளே ஒரு விளக்கு போல சிக்க வைத்தன. ஏழை உயிரினங்கள் உதவியற்ற முறையில் சத்தமிட்டன. அவற்றின் விளக்குகள் பலவீனமாக மின்னின. ஓ இல்லை, அவை சிக்கிக் கொண்டன. மீர்கேட் மூச்சு திணறியது. இருப்பினும் ரக்கூன் அகன்ற கண்களுடன் ஒளிரும் படிகங்களை பார்த்து கொண்டிருந்தது. ஆஹா, அவை மிட்டாய் போல இருக்கின்றன. அவை எலுமிச்சை துளிகள் போல சுவைக்கின்றன என்று நீ நினைக்கிறாயா என்றது. மீர்கேட் அதை தடுக்கும் முன் ரக்கூன் ஒன்றை நக்க முயன்றது. பிளேஹ்! நிச்சயமாக மிட்டாய் இல்லை, அது இருமியது. மினுமினுப்புகளை உமிழ்ந்தது. கவனம் செலுத்து ரக்கூன் என்று மீர்கேட் சத்தமிட்டான். நாம் அவர்களை விடுவிக்க வேண்டும். ஆனால் படிகங்கள் கல்லை போல கடினமாக இருந்தன. அவர்கள் எவ்வளவு தள்ளி இழுத்தாலும் அவை விரிசலடையவில்லை. அப்போது உள்ளே இருந்த மின்மினி பூச்சிகளில் ஒன்று ஏதோ ஒரு குறிப்பை கிசுகிசுப்பது போல பிரகாசமாக மின்னியது. மீர்கேட் தலையை சாய்த்தது. ஒருவேளை அவை நமக்கு ஏதாவது சொல்ல முயற்சிக்கலாம். மின்மினி பூச்சிகளின் ஒளி ஒன்றாக பிரகாசிக்கும் போது மிகவும் வலிமையானது என்ற காட்டு புராணத்தை அவன் நினைவு கூர்ந்தான். ரக்கூன், எனக்கு உதவுங்கள். மீர்கேட் அழுதது. நாம் அவற்றை ஒரே நேரத்தில் ஒளிரச் செய்ய வேண்டும். எனவே அவர்கள் படிகங்களை தட்டவும், முட்டாள்தனமான பாடல்களை முனகவும், ஒரு வேடிக்கையான சிறிய நடனத்தையும் செய்யத் தொடங்கினர். மெதுவாக உள்ளே இருந்த மின்மினி பூச்சிகள் தாளத்தில் பிரகாசமாக மின்னத் தொடங்கின. திடீரென்று கிராக்! படிகங்கள் கண்ணாடி போல உடைந்து மின்னும் ஒளி புயலை வெளியிட்டன. மின்மினி பூச்சிகள் மகிழ்ச்சியில் குகையை சுற்றி வந்தன. மீர்கேட்டை சுற்றியும் சிறிய விளக்குகளைப் போல ரக்கூனையும் சுற்றின. ஒன்றாக அவை குகையிலிருந்து வெளியே பறந்து இரவு வானத்தில் மூச்சடைக்கக்கூடிய தங்க ஒளியில் காட்டை ஒளிரச் செய்தன. திருவிழா காப்பாற்றப்பட்டது. மின்மினி பூச்சிகள் தங்கள் திகைப்பூட்டும் நடனத்தை நிகழ்த்திய போது விலங்குகள் ஆரவாரம் செய்தன. ரக்கூன் பெருமையுடன், பார்த்தாயா, எல்லாம் என் மாஸ்டர் பிளானின் ஒரு பகுதி. மீர்கேட் கண்களை உருட்டியது. ஆனால் சிரித்தது. சரி ரக்கூன், இனி ஒளிரும் பூச்சிகளை சாப்பிட முயற்சிக்க மாட்டாய் என்று எனக்கு சத்தியம் செய். ரக்கூன் வெட்கத்துடன் சிரித்தது. வாக்குறுதிகள் இல்லை. அந்த இரவு மின்னும் மின்மினி பூச்சி விளக்குகளின் கீழ் காடு சிரிப்பு, இசை மற்றும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடியது. மீர்கேட்டும் ரக்கூனும் முக்கியமான ஒன்றை கற்றுக்கொண்டனர். ஒழுக்கம். பகிரப்படும் போது ஒளி பிரகாசமாக பிரகாசிக்கிறது. மற்றவர்களுக்கு உதவுவது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. Good night, dreamers. See you in our next story.